3வது வாரமே குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம், போக முடியல. அதனால் இந்த வாரமாச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி குடும்பமாக கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லுமே பச்சை பசேல்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. முன்னாடி பைக்கில் போகிறது தான் என்னோட அப்பாவும் தம்பியும், முன்னாடி என்னோட குட்டி பையனும் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக கோயிலை ரீச் ஆகிட்டோம். கடைசி வாரன்றதுனால கோயிலில் கூட்டமாக இருக்குமோன்னு பயந்தோம். நாங்கள் வந்தது மதிய வேலைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அம்மா வந்த உடனே பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பியும் என் பையனும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வேலைக்கு போயிட்டாங்க. நான் போயிட்டு மருதாணி வைக்கலான்னு போயிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மருதாணி வைக்கிறது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எல்லா திருவிழாவிலையும் நான் வச்சுப்பேன். அப்புறம் அம்மா வந்து பொங்கல் பொங்கி முடித்ததும் உடனே நாங்கள் சாமிக்கு படைக்கலான்னு கோயிலுக்குள்ளே வந்து பொங்கல் விளக்கு எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். நல்லபடியாக சாமிக்கு படையல் போட்டு தீபாரதனைலாம் காமிச்சு அம்மனையும் நல்லபடியாக தரிசிச்சுட்டு வெளியில் வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தா பயங்கரமாக மழை வர மாதிரி இருந்தது. நாங்கள் வந்தது 2 வீலர் இல்லையா, நடுவில் மழை வந்தால் எங்கேயுமே நிற்க முடியாது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ வேகமாக கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை வந்து